அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவுன்னா, பிரபஞ்சம் கொடுக்க காத்திருக்கின்ற நேரங்கள் என்று ஒன்று உண்டு. பிரபஞ்சம் ஒரு ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடத்தில் என்ன சொல்லலாம்னா, நாம் அதை கரெக்டாக என்ன சொல்ல நமக்கு செட் பண்ண தெரியும். அந்த கரெக்டாக செட் பண்ண தெரியாம தான் எல்லாரும் என்ன சொல்லலாம்னா, ஒரு விதத்தில் என்ன சொல்லலாம்னா பிரச்சனைக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு விதத்தில் நாம் என்ன சொன்னா பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறோம். அப்ப பலவிதமான வெற்றிகள் வேண்டும் என்று சொன்னால் காலையில் 2 டயம் இருக்கு, இரவில் 2 டயம் இருக்கு. இந்த டயத்தில் என்ன சொல்றாங்க, ஒன்று மனம் சார்ந்த விஷயம் என்பது நம்மளுடைய அபிலாஷைகள். பொருள் சார்ந்த விஷயம் என்பது நம்மளுடைய பொருளாதார தேவைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இது முன்னோர்கள் சொல்லிய ஒரு அற்புதமான வழிதான். அந்த முன்னோர்கள் சொல்லிய அந்த அற்புதமான வழிகளை என்ன சொல்லலாம்னா, நம்மால் என்ன சொல்லலாம் கடைப்பிடிக்க முடியல. அப்ப அந்த கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வரும்போது, நாம அந்த அளவுக்கு என்ன சொன்னா இயற்கையின் ஒரு கடைப்பிடிக்க முடியல. அப்ப அந்த கடைப்பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றாங்கன்னா, சில விஷயங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சரியான ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கணும். அந்த சரியான ஆன்மீகத்தை நம்ம கடைப்பிடிக்காம போனோம்னா என்ன நடக்கும்? சும்மா என்ன சொன்னா பிரபஞ்சம் நமக்கு ஒர்க் அவுட்டிங் பவர் கிடைக்காது. அந்த விதத்தில் என்ன சொல்றேன்னா, நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஆன்மீகத்தை முறையாக ஆச்சார அனுஷ்டானங்கள் ஒன்று நமக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணணும். காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். அந்த ப்ரிலிமினரி ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் கரெக்டா என்ன சொல்லணும் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நீங்கள் நான் சொல்லுகின்ற டயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, சொல்லுகின்ற டயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்க வாட்சை பார்த்தீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்களாம் இந்த டயத்தெல்லாம் என்ன சொன்னோம்னா, நான் சொல்ல போற டயத்தை எதிர்பார்த்தெல்லாம் காத்துட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இப்படியே டயத்தை பார்த்துட்டு எல்லாம் இருக்க முடியாது. நாம் தற்செயலாக அது நம்மளை தூண்டுதல் சக்தி பண்ணும். ஏதாவது ஒரு கேஷுவலா செல்லை ஓபன் பண்ணா கூட அந்த டைம் அந்த நொடிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி நீங்கள் உங்களை தயார் நிலைக்கு வைத்துக் கொள்ளணும். நான் எப்படி வேணாலும் இருப்பேன். ஆனா எனக்கு என்ன சொல்லணும்னா, அருளும் பொருளும் கிடைக்கணும்னா அதற்கு எந்த இறைவனுமே உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா ஒத்துக்கொள்ள மாட்டான். எந்த இறைவனையுமே ஒத்துக்கொள்ள மாட்டான். அது நீங்க பண்ண முடியாது, அது நடக்காது. அதனால நீங்கள் எப்பயுமே உங்களை நீங்கள் தயார் நிலைப்படுத்தி கொண்டே இருக்கணும். உங்களை நீங்கள் தயார் நிலைப்படுத்தணும் என்பது ஆச்சார அனுஷ்டானங்கள் தான். இந்த உடம்பை குப்பை தொட்டியாக வைத்துக்கொண்டு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால், நான் மாமிசம் மது எல்லாத்தையும் இது பண்ணுவேன், பீடி சிகரெட்லாம் குடிப்பேன். ஆனா இந்த சொல்ற டயத்துல எனக்கு நான் பார்த்தேன் வேலை செய்யலைன்னு சொன்னீங்கன்னா, எந்த பிரபஞ்சமும் உங்களை பத்தி கேர் பண்ணவே பண்ணாது. நீங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பவர்களாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் தர்ம சிந்தனை உடையவர்களாக இருக்கணும். இத்தனை இருந்தா தான் இந்த டைம் ஒத்தாகும். அப்ப
மனம் சார்ந்த, அருள் அருள் சார்ந்த, அருள் காரகம் சார்ந்த, அகம் சார்ந்த அத்தனை விஷயத்திற்குமே காலை காலை 7:41 AM இரவு 7:41 AM இந்த டைம் மிக மிக முக்கியமானது. அனுபவத்தால் என்ன சொன்னா பரிச்சித்து பார்க்கப்பட்டது. அனுபவத்தால் அது பரிச்சித்து பார்க்கப்பட்டு அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த காலத்தில் என்ன சொன்னா காலை 7:41 இரவு 7:41 அந்த ஒரு நிமிஷம் 7:41 7:42 வரைக்கும் உங்களுக்கு அதை நீங்க செட் பண்ணி கொண்டீர்கள் என்று சொன்னால், இல்லை அனுமானுஷ்யமாக அது உங்களுக்கு பார்க்க நேர்ந்தால், நீங்கள் என்ன வேண்டினாலும் உங்களுடைய உள்ளம் சார்ந்த அகம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் அது 100% என்ன சொல்லலாம்னா வேலை செய்யும். அதில் மாற்று கருத்து கண்டிப்பாக கிடையாது. இது உறுதியாக நடந்துடும். அதற்கடுத்து காலை 8:8 இரவு 8:8 இந்த நேரத்தில் பணம் சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் நினைத்தோம் என்று செட் பண்ணிக்கிடும். செட் பண்ணிக்கிட்டு என்ன சொன்னா அதுக்கெல்லாம் இப்ப எல்லாம் எவ்வளவோ கடிகாரத்திலே அலாரம் வந்துருச்சு. அந்த அலாரத்தை 8:07 அலாரம் அடிச்சதுன்னா நம்ம 8:08 தயாராகிடலாம். 8:08 to 8:09 வரைக்கும். இரவு 8 to 8:09 இது என்ன சொன்னா அற்புதமாக வேலை செய்யும். இது நம்ம சாதாரணமாகவே என்ன சொல்லலாம்னா எங்க கொஞ்சம் ஆச்சாரம் அனுஷ்டானம் ஆன்மீகத்தில் இருக்கிற காரணத்தினால நம்ம இதை இலகுவாக நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரியும். அதை தேடி போக வேண்டியதில்லை. நீங்க எதை ஒன்று ஆன்மீகத்தில் வேக வேகமாக எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும்னு சொன்னீங்கன்னா அது கிடைக்காது. நீங்கள் அதை தேடி ஓடக்கூடாது. நீங்கள் விதையை மட்டும் ஊன வேண்டியதுதான் உங்களுடைய பொறுப்பு. அது முளைக்க வைக்க வேண்டியது என்ன சொன்னா யாரு? இயற்கை தானாகவே உங்களை பார்க்கும். கண்டிப்பாக என்ன சொன்னா சில விஷயங்களை நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே இங்க ரொம்ப அதிகமா ஊண்டிங் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நடக்காது. சரி, செயல்பாடை படுத்தியாச்சு, நடக்கிற அன்னைக்கு அது நடக்கட்டும், நம்ம கையில என்ன இருக்கு, இறைவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துடும். அதனால என்ன சொல்றான்னா நீங்கள் இந்த காலை 7:41 இரவு 7:41 காலை 8:08 இரவு 8:08 இந்த காலங்கள் முதலில் சொன்ன 7:41 காலம் அகம் சார்ந்த பிரச்சனையை 100% முடிக்கும். ரெண்டாவது சொன்ன 8:08 டைம் புறம் சார்ந்த பொருளாதார பிரச்சனைகளை நமக்கு தீர்த்து வைக்கும். இந்த காலத்தில் ஏதாவது என்ன சொல்றான்னா மந்திரங்கள் இருக்கிறதா என்பதை என்ன சொல்றான்னா எல்லாரும் கேட்பீங்கன்னு தெரியும். காலை 7:41 இரவு 7:41 அப்படிங்கிற காலத்துல சர்வம் கல்பிதம் பிரம்மா. சர்வம் கல்பிதம் பிரம்மா அப்படின்னா அகம் சார்ந்த அத்தனை விஷயத்தையும் அது முடிச்சு கண்டிப்பாக கொடுத்துரும். அதே சமயத்தில் இரவு 8 to 8 பகல் 8 to 8 என்று சொல்லக்கூடிய காலம் பணம் சார்ந்த காலமாக இருப்பதனால நீங்கள் என்ன சொல்லணும்னா கிளியும் சிவேனம, கிளியும் சிவேனம, கிளியும் சிவேனம, கிளியும் சிவேனம என்று சொல்லி அந்த ஒரு நிமிஷம் 8:08 ஸ்டார்ட் ஆன உடனே 8:09 வரைக்கும் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொன்னீர்கள் என்று சொன்னால் கிளியும் சிவேனம அப்படின்னு சொல்வதும் சர்வம் கல்பிதம் பிரம்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிபத்தியமுடைய அமைப்பும் நல்ல உங்களுக்கு அந்த மேக்னட் பவரை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உடையது. நம்ம கொஞ்ச நாளைக்கு பிரயோகப்படுத்தி பார்க்கணும். பிரயோகப்படுத்தி பார்த்து அது அங்க போய் என்ன சொல்றான்னா அந்த இடத்தை தட்டணும். அந்த இடத்தை தட்டுற வரைக்கும் நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் முடிவுரை என்பது என்ன சொல்றான்னா கண்டிப்பாக பிரச்சனைக்குரியதாக இருக்காது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்பது அனுபவித்தவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து.
பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளம்.